ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னத்தோட வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, இந்தியாவோட எக்கனாமிக்கல் க்ரோத் ஸ்டோரியை பற்றி தான் இருக்க போகுது. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2047க்குள்ளே வந்து இந்தியாவை ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே பாசிபிளா, இல்லை வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்க போகுது, அதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரி, வாங்க வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவோட எக்கனாமிக்கல் க்ரோத் ஸ்டோரியில் இருக்கிற அட்வான்டேஜஸை பற்றி பார்ப்போம். எக்கனாமிக்கல் வைஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்தியா வந்து இப்போ உலகத்திலேயே 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும். கிட்டத்தட்ட $4 trillion எக்கானமியாக இருக்கும். இன்னும் வரப்போகிற 2 வருஷத்துக்குள்ளே, அதாவது 2027க்குள்ளே வந்து ஜெர்மனியும் ஜப்பானையும் பீட் பண்ணிவிட்டு உலகத்தோட 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருப்போம் அப்படின்னு வந்து IMF வந்து கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிபிபின்னு சொல்லுவாங்க, பர்ச்சேசிங் பவர் பேரட்டல் ஜிடிபி. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம $14 trillion எக்கானமியாக இருக்கும். அது வந்து உலகத்திலேயே இப்போவே 3வது இடத்துல இருக்கோம் நம்ம. அந்த ஜிடிபி எதை குறிக்குது அப்படின்னா வந்து மக்களோட வாங்கும் திறனை குறிக்குது. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி பர்சன்டேஜ் வந்து வருஷம் வந்து எக்கனாமிக்கல் க்ரோத் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு வந்து 7%ன்னு கணிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அடி வாங்குச்சு. அதுக்கான காரணம் வந்து ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வந்து 2024 லாஸ்ட்டில் நடந்தங்காட்டி இந்தியன் கவர்மெண்ட்னால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் வந்து அவ்வளோவா செலவு பண்ண முடியல. அதனால வந்து நம்மளோட எக்கனாமிக்கல் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அடி வாங்குச்சு. பட் ஆனால் இப்போ நான் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. கூடி சீக்கிரம் வந்து அது நார்மலைஸ் ஆகிடும். அடுத்து வந்து நம்ம பாப்புலேஷனில் பற்றி பார்ப்போம். பாப்புலேஷன் வைஸாக பார்த்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய பாப்புலேட்டட் கண்ட்ரியாக வந்து இப்போ நம்ம தான் இருக்கோம். நம்ம சைனாவை பீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 50 to 70% நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து பிலோ த ஏஜ் ஆஃப் 30. அதாவது உலகத்தோடைய யங்கஸ்ட் கண்ட்ரி வந்து நம்ம தான். அது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து எதில் கொடுக்குது அப்படின்னா ஒர்க் ஃபோர்ஸில் கொடுக்குது. நம்மளால் வந்து இந்தியாவுக்கு மட்டும் வந்து ஒர்க் ஃபோர்ஸை ஏற்படுத்திக்க முடியறது தவிர வெளிநாடுகளுக்கும் வந்து நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதாவது நம்மளுடைய மக்கள் வந்து இப்போவே நிறைய நாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி வந்து மற்ற கண்ட்ரீஸுக்கும் வந்து நம்மளுடைய ஒர்க் ஃபோர்ஸை வந்து கொடுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ரோட்வே இது பண்ணுறது, ரயில்வே கனெக்ஷன்ஸ் இது பண்ணுறது அப்படின்ட்டு நிறையா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியாவில் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் இப்போ ரோடு வந்து எவ்வளோ வேகமாக வந்து எல்லா பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ரயில்வே நெட்வொர்க்கையும் வந்து இந்தியா அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரயில்ஸ் வந்து நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க ரயில்வே துறையில். அதாவது வந்தே பாரத் அப்படின்ட்டு கொண்டுட்டு வராங்க. மெட்ரோ சிஸ்டம்ஸை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. புல்லட் ட்ரெயின்ஸ் வந்து அடுத்து வரப்போகுது. அந்த மாதிரி வந்து ரயில்வே துறையில் வந்து அதிகமான டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து ரோட்வேஸ்லேயும் வந்து நிறைய டெவலப்மெண்ட் பார்க்க முடியுது. நேஷ்னல் ஹைவேஸ் வந்து நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். சாலைகளை வந்து விரிவுபடுத்துகிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பக்கம் போய்கிட்டு இருக்கு. பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மெயின் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்னு சொல்லி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. அதே வந்து அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த துறைமுகங்களை அதிகப்படுத்துகிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது நம்ம என்ன தான் வந்து மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறினாலும் வந்து உன்னி கூட வந்து நம்மளுடைய துறைமுகங்கள்னால வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியல. பெரிய ஷிப்ஸ் எல்லாம் வந்து இப்போவுமே இந்தியாவுக்கு வர்றதில்லை. மற்ற கண்ட்ரீஸில் போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு சின்ன ஷிப்ஸ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து துறைமுகங்களில் வந்து பொருட்களை சப்ளை பண்ணுது. நம்ம அதை மாற்றணும்னு வந்து நிறையா துறைமுகங்களை கட்டுறக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி பிளான் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா 100 ஸ்மார்ட் சிட்டிஸை வந்து கட்டுறது தான் வந்து இதோட பிளான் வந்து. இப்போ வந்து நம்ம இருக்கிற சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதாவது வந்து ஒரு கம்பெனி இருக்கிற இடத்துலையே ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கும். ஒரு ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஸ்கூலை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீஜனை ஒதுக்கிடுவாங்க. அதாவது இந்த ஒரு இதுக்குள்ளே வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரி கட்டிக்கலாம். அங்கே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா வர முடியாது. அதே மாதிரி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குன்னு தனியாக வந்து ஒதுக்கிடுவாங்க. அங்கே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா மட்டும்தான் இருக்கும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மட்டும்தான் அந்த வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கும்.
அதே மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அதுக்கெல்லாம் தனியாக ஒரு ஏரியான்னு ஒதுக்கிடுவாங்க. அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் பில்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து தனியாக ஒரு ஏரியா ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ்டாக மாத்திரம் தான் வந்து இந்த 100 ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து வந்து பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2018 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட $2 trillion இருக்கலான்னு வந்து எஸ்டிமேட் சொல்லுது. அது வந்து ரொம்ப அதிகம். ஆனால் வந்து இதை நம்ம பண்ணுறதன் மூலமாக வந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட்டை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்த முடியும். அப்புறம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறையா வந்து ரிஃபார்ம்ஸை கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது வெளிநாடுகள்லேருந்து நம்ம பிஸ்னஸை வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறையா ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து நிறைய ஓப்பன் பண்ணி விட்டுட்ருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஆப்பிள் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் செக்டார்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. உன்னி வந்து நிறையா வந்து ஆப்பிள் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சைனாவிலேருந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் செக்டாரையே வந்து இந்தியாவுக்கு மாத்திரக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய கம்பெனி சொல்லலாம். சாம்சங், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எல்லா கம்பெனியும் வந்து இந்தியாவில் வந்து நம்ம மேனுஃபேக்சர் அதிகப்படுத்தணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இஸ்ரோவை பற்றி பார்ப்போம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க என்னென்ன சாதனையெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது வந்து இந்தியாவோட எக்கனாமிக்கல் க்ரோத்தில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட மிகப்பெரிய சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 436 ஃபாரின் சேட்டலைட்ஸை வந்து கிட்டத்தட்ட 36 கண்ட்ரீஸுக்கு வந்து நம்ம லான்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதே மாதிரி இந்த உலகத்திலேயே வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து மார்ஸுக்கு போன கண்ட்ரி வந்து நம்ம தான். அதே மாதிரி மூனோட சவுத் போலில் வந்து லேண்ட் பண்ண ஃபஸ்ட் கண்ட்ரி வந்து நம்ம தான். நம்ம 2019 பிளான் பண்ணோம், அது ஃபெயிலியர் ஆச்சு. பட் ஆனால் திருப்பியும் நம்ம பிளான் பண்ணி வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல் கண்ட்ரியாக மாறினோம். அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்குன்னு ஓனாக ஜிபிஎஸ் வந்து இஸ்ரோனால வந்து லான்ச் பண்ணி அதில் வந்து நாபிக்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போது ஒர்க்கிங்கில் இருக்குது. உலகத்திலே வேறு 4 நாடுகள் மட்டும்தான் வந்து அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஜப்பான், அப்புறம் வந்து இந்தியா தான் வந்து ஓன் ஜிபிஎஸ் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை, இஸ்ரோவோட மிகப்பெரிய சாதனை. அடுத்து வந்து நிறைய வந்து இஸ்ரோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஆதித்யா L1 மிஷனாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து அடுத்து வந்து ஹியூமன்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புகிற ப்ராஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 2030 உருவாக்கணும் அப்படிங்கிற பிளான்லேயும் இஸ்ரோ இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு ஈர்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி விஷயத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவராக மாறுறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். 2014 வந்து கிட்டத்தட்ட 400 ஸ்டார்ட் அப்ஸ் தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து 1 lakhக்கு மேலே வந்து ஸ்டார்ட் அப் வந்து உருவாகிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அதே மாதிரி வந்து நம்ம இப்போ 100 யூனிகார்ன்ஸ் வச்சுருக்கோம். யூனிகார்ன்ஸுங்கிறது வந்து என்னென்னா ஒரு கம்பெனி வந்து $1 பில்லியன் மேலே இருந்ததுன்னா அது வந்து யூனிகார்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இப்போ நம்மக்கிட்ட 100 கம்பெனிஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்தில் வந்து 3rd லெவலில் இருக்கோம். அதாவது உலகத்திலேயே வந்து 3வது மிகப்பெரிய நாடாக இருக்கும். அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டை பற்றி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே இந்த டாப் 5 இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரீஸில் வந்து நம்ம ஒருத்தங்களாக இருக்கோம். நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் பார்த்திங்கன்னா $900 பில்லியன் இருக்குது. ஆனால் அதோட க்ரோத் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. 2030 வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 3 ட்ரில்லியன் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டை வந்து கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கணிச்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய க்ரோத்தாக இருக்கும். அப்புறம் இந்த பணக்கார பட்டியல் வகையில் வந்து நம்ம எத்தனாவது நாடாக இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உலகத்திலேயே 4th மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் கண்ட்ரியாக வந்து இப்போ நம்ம இருக்கோம். நம்மளுடைய நெட் வெல்த் பார்த்திங்கன்னா $18 ட்ரில்லியன் இருக்குது. அது வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறையா வந்து க்ரோ ஆகத்தான் போகுது. அதே மாதிரி 2030 வந்து நம்ம 30 ட்ரில்லியன் நெட் வெல்த்தை வந்து கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து 2030 வந்து நம்ம ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிவிட்டு உலகத்திலே 3rd மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் கண்ட்ரியாக நம்ம இருப்போம் அப்படின்னு வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கணிச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான மிலிட்டரி வேணும். நம்ம மிலிட்டரி வைஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.
இந்தியா வந்து உலகத்திலேயே 4th மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி. நம்மக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ்னே சொல்லலாம். நியூக்ளியர் வெப்பன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு உலகத்தையே ஒரு தடவை அழிக்க முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக வந்து நம்ம இருக்கோம். நம்ம வந்து வந்து பீஸ் லவ்விங் கண்ட்ரி, அதாவது அமைதியை விரும்புகிற நாடு. பட் ஆனால் நம்மளை யாராவது சீன்றாங்க அப்படின்னா வந்து நம்ம பதிலடி கொடுக்கறதுக்கு என்றைக்குமே மறந்ததில்லை. இதெல்லாம் வந்து இந்தியாவோட எக்கனாமிக்கல் க்ரோத் ஸ்டோரியோட அட்வான்டேஜஸ். அடுத்து வந்து நம்ம இந்தியாவோட எக்கனாமிக்கல் க்ரோத் ஸ்டோரியில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து இன்இக்வாலிட்டி இன் லிட்ரஸி, அதாவது படிக்கிற எழுதுகிற திறனில் வந்து இன்இக்வாலிட்டி இன்னுமே வந்து ரொம்ப நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். லோயர் இன்கம் கிளாஸில் இருக்கிறவங்கனால நல்ல எஜுகேஷனுக்கு வந்து இன்னுமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. ஹையர் இன்கம் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே படிக்க முடியுது அவங்களால. அதே மாதிரி லோயர் இன்கமில் இருக்கிறவங்கனால படிக்க முடியாதங்காட்டி வந்து அது ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும். அடுத்து வந்து இன்இக்வாலிட்டி இன் வெல்த், அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி வந்து இன்னுமே வந்து இந்தியாவில் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்தியாவில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம் போரை பார்க்க முடியும், எக்ஸ்ட்ரீம் ரிச்சை பார்க்க முடியும். இது என்ன உணர்த்துது அப்படின்னா இந்தியாவில் வந்து இன்னுமே வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறதுல வந்து அதிகமாக கேப் இருக்குங்கிறது வந்து உணர்த்துது. என்னைக்கு வந்து இந்த கேப் வந்து குறையுதோ அன்னைக்கு தான் வந்து இந்தியாவோட உண்மையான எக்கனாமிக்கல் க்ரோத்தை வந்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பானியோட வீடு மும்பையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆடம்பரமாக எவ்வளோ பெருசாக இருக்குது. அதே கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தாராவியை பார்க்க முடியுங்கனால அது வந்து ஏழை மக்கள் வந்து இருக்கிற கூடிய ஒரு நகர்னே சொல்லலாம். அது வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே வாழ்கிறக்கே. இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம் ரிச் இல்லைனா எக்ஸ்ட்ரீம் போர் வந்து இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஒரு சரிசமமான க்ரோத்தில் சரிசமமான வெல்த்தில் இருக்கும்போது தான் வந்து ஒரு நாடு வந்து சூப்பராக வளரும்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத்தில் வந்து ஒரு அடி வாங்கினே சொல்லலாம். இது வந்து நம்ம சீக்கிரம் வந்து கவர்மெண்ட் வந்து இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணணும். அடுத்து வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக தேவைப்படுது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. பட் ஆனால் அது பத்தாது, இன்னும் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டுட்டு வரணும். ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டத்துக்கு வந்து நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னும் சப்போர்ட்டை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் தான் வந்து நம்மளுடைய எக்கனாமி வந்து இன்னுமே சூப்பராக வளரும்னு சொல்லலாம். ரிஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. நான் இந்த வீடியோலேயே வந்து மிலிட்ரி பற்றி சொல்லியிருப்பேன். இந்தியாவோட மிலிட்ரி வந்து உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய இராணுவம். அதெல்லாம் ஓகே, எல்லாமே சூப்பர் தான், நம்பர்ஸ் எல்லாமே குட்டாக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அதில் இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஃபாரின் மேடு தான். அதாவது ரஷ்யா தயாரிப்பாக இருக்கும், ஃப்ரான்ஸ் தயாரிப்பாக இருக்கும், இல்லைனா அமெரிக்க தயாரிப்பாக இருக்கும். நம்ம இப்போ தான் வந்து ஆத்ம நிர்பர் பாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் வந்து நிறையா பொருட்களை வந்து உருவாக்குறோம். இராணுவ பொருட்கள் வந்து இப்போ தான் வந்து நம்ம உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோம். பட் ஆனால் அது பத்தாது. தனி வந்து இண்டஸ்ட்ரியல் இந்த வெப்பன்ஸ் உருவாக்குறதுக்குனே தனி இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம உருவாக்கி தான் ஆகணும். அது கட்டாயமும் கூட. சைனா உருவாக்கிட்டாங்க, ரஷ்யா உருவாக்கிட்டாங்க, அமெரிக்கா உருவாக்கிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு போருக்கு போகிறோன்னா நம்ம வந்து மற்றவங்களை வந்து ரிலை பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு வெப்பன் உருவாக்குற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாரை சொல்கிறேன், வெறும் இண்டஸ்ட்ரினா ஒரு கம்பெனியோ 2 கம்பெனியோ அப்படி இல்லை, ஒரு செக்டாரே. எப்படி அமெரிக்காவுக்கு லாக்கிட் மார்ட்டின் இருக்காங்க, அதே மாதிரி ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்காங்க, இதே மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து அமெரிக்காவுக்கு இருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்ஏஎல்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்டேட் ஓன்டு கம்பெனி மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் பத்தாது. நம்ம கிட்ட இருக்கிற டாட்டா, மஹேந்திரா அவங்க எல்லாமே வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டாருக்குள்ளே வந்தால் தான் வந்து நம்மளுடைய நம்மளுடைய நாட்டினுடைய நேஷனல் செக்யூரிட்டியை வந்து நம்ம பாதுகாக்க முடியும்.
நேஷனல் செக்யூரிட்டி வந்து நல்லா இருந்தால் தான் வந்து எக்கனாமியும் வந்து நல்லா க்ரோ ஆகும். இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து இருக்குது இதில் நம்மளுடைய இராணுவத்தில். இதை வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாக வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இராணுவத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து கோப்பப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்தியா வந்து 2047க்குள்ளே வந்து ஒரு சூப்பர் பவராக மாறுமா மாறாதா அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.